ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மதிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை மதிய வணக்கம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் வீடியோ எடுக்கலான்ட்டு தான் வெளியில் வந்தேன். இன்றைக்கி என்ன ஒரு தாட்டுன்னா, ஒரு 2 காரியம். கழுதை பற்றியும் யானையை பற்றியும். இந்த மாதிரி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு இடத்துல ஒரு குழியில் ஒரு கழுதை விழுந்துருச்சு. ஓகேங்களா? அப்போது அந்த ஆழமான குழியாக இருக்கிறதுனால அந்த கழுதை வெளியே எடுக்க முடியல. அதனால் என்ன பண்ணாங்க, அந்த விவசாயி அந்த குழிக்குள்ளே மண்ணள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த மண்ணள்ளி இருக்கிறவே அந்த கழுதை குட்டி என்ன ஆச்சு, அந்த மண்ணை உதறி உதறி விட்டு அந்த மண் மேலே ஏறி நின்று அது கடைசியில் வெளியே வந்துருச்சு அந்த குழியிலேருந்து. அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வர பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் மைண்டில் எடுத்துகிட்டு நம்ம இருந்தோன்னா கடைசியில் அந்த குழியில் முங்கியே போயிடுவோம். வர்ற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உதறி கீழே தள்ளிட்டு நம்ம காலு கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக அந்த பிரச்சனையிலேருந்து மேலே வந்துடலாம். அதனால் பிரச்சனை அதெல்லாம் வச்சு ரொம்ப யோசித்து உங்கள் லைஃப்பை கஷ்டப்படுத்திக்காதீங்க. இன்னொரு விஷயம் யானையை குறித்து படித்தேன் நான். யானை பெரிய உருவம் தான், ஆனால் ஒரு சின்ன கயிறு சங்கிலியில் கட்டி போட்டிருப்பாங்க. அது அதை அத்துட்டு போக முடியாது அப்படின்ற அந்த ஒரு அறிவு இல்லாமல் இருக்கும். ஏன் அப்படின்னா, அது சின்ன வயசில் ட்ரை பண்ணியிருக்கும் குட்டி யானையாக இருக்கும்போது. அதனால் அந்த சங்கிலியை பிச்சிருக்க முடியாது. அதே பலன் தான் இன்னும் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அது மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு சில தோல்விகள். நான் அதிலேருந்து வெளியே வரவே முடியாது, நான் இவ்வளோ தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்துட்டுருப்போம். அதனால் அந்த மாதிரி நினைக்க வேணாம். ஒரு தடவை ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணி தோற்று போயிட்டிங்கன்னா அது அப்படியே இருந்துடாது. தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது வெற்றி கிடைக்கும். உங்களோட பலம் உங்களுக்கே தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் தோல்வியை நினச்சி சோர்ந்து போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய வணக்கம். பாய், டேக் கேர்.